யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி என்று சொல்லும் பொழுது குரு சொன்னது போல நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா. இந்த சக்தியை முதலில் நமக்கு ஒரு அளவு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சக்தி என்று சொல்லும்போது எல்லாரும் தேகத்திலும் இருக்கக்கூடிய இந்த சக்தியை முதலில் உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியாகப்பட்டது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு குருவின் மூலமாக அந்த சக்தியை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நான் குரு சொல்லி வந்த இதுவரை நான் சொல்லி வந்த அனைத்து நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சக்தியை உணர்வதற்கு பிராணாயாம பயிற்சி என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது. இந்த பிராணாயாம பயிற்சி என்று சொல்லும்போது அந்த பயிற்சி பிராண சக்தியை முதலில் ஒரு அனுபவப்பட்ட குரு என்று சொல்கின்றேன். அனுபவப்பட்ட குருனா அந்த குருவின் இடத்தில் அந்த பிராண சக்தி சித்தி பெற்றிருக்க வேண்டும். பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய ஒரு சித்தியை அவர் பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குருவினிடத்தில் நீங்கள் சென்று அந்த குருவின் மூலமாக நீங்கள் யோக சக்தியை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் நான் சொன்னது போல வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மை பெற முடியும். சரி, அதை பற்றி நான் இப்போது சொல்ல போகின்றேன். யோக சக்தியின் மூலமாக நாம் என்னென்ன பெற முடியும். இறைவன் வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் வேதனை விரக்தி கவலை அனைத்திற்கும் ஒரு தீர்வு காண்பதற்காக நமக்குள்ளே ஒரு சக்தியை அற்புதமான சக்தியை இறைவன் வழங்கி இருக்கின்றார். மனிதன் அறிவு அல்லவா, மூளையின் மூலமாக நாம் சிந்திக்கின்றோம். அந்த சிந்தனைகள் நம் மூளைக்கு செல்கின்றது. மூளையிலிருந்து மனம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது மனம் வாங்குகிறது. மனதிலிருந்து அது அந்த மனதை விட்டு இரண்டாக சொல்வார்கள். ஒன்று வெளிமனம், ஆழ்மனம் என்று கூட சொல்லப்படுகிறது. சரி, நம்ம ஆழ்மனம் என்று சொல்லும் பொழுது நம்ம உடலுக்குள்ளாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்மனதின் செயல்பாடு என்று சொல்லும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், இருதய துடிப்பு, நம்ம இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுவாசம், இவைகள் எல்லாமே நம் கொண்டுள்ள இல்ல, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கிடையாது. இவைகள் அனைத்துமே ஆழ்மனதின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த ஆழ்மனதில் பதியக்கூடிய பதிவுகள் தான் நல்லவையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பதிவுகள் பதிவதனால்தான் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உருவாகிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.